சட்டசபையில் திடீரென்று நீ யார் எங்களை கேள்வி கேட்பது என்று கோபத்தில் கர்ஜித்த KN நேரு. சூலூர் MLA சுகுமாரின் பேச்சால் கோபத்தில் சீறி பாயும் திமுக MLAக்கள். காலத்திற்கும் அழியாதது திமுகவின் வரலாறு. திமுக MLAக்களின் பேச்சால் கடுப்பில் தாவேகா MLAக்கள். இன்னைக்கு சட்டசபையில என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் 7 பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். அதாவது தொடர்ச்சியா சட்டமன்றத்துல என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த மக்கள் ரொம்ப கூர்மையா உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த சட்டசபையில என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் சரி தவறு அப்படிங்கிற விஷயத்த நான் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு சட்டப்பேரவையில் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடத்தக்கதாக இருக்குங்கிற விஷயத்தை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சட்டமன்றம் தொடங்கின உடனே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய உரையை தொடங்கினார். அதில் அவர் வச்ச முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த தாவேகா ஆட்சியில் தாக்கல் செஞ்ச பட்ஜெட் முழுமையாக பெயர் மாற்று பட்ஜெட். அதாவது திமுக செய்த விஷயங்களை அப்படியே பெயர் மாற்றி இவங்களுடைய பெயர்ல வெளியிட்டிருக்காங்களே தவிர இதுல ஒன்றும் புதுசா ஒன்றும் கிடையாது. இவங்க மக்களுக்கு செய்யறன்னு சொல்லி மாற்றம் சொல்லி ஒரு விஷயத்த காட்டிட்டு மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. முன்னாடி ஆட்சியில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோமோ அதையே இவங்க புதுசாக பண்ண மாதிரி தான் மக்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. ஆப்போசிட்டா திரு செங்கோட்டையன் அவர்கள் எந்திரிச்சு நீங்க பேசுனதுல இந்த பிழை இருக்கு, நீங்க பேசுறதுல இந்த பிழை இருக்கு அப்படிங்கிறது ஒரு கான்வர்சேஷனாக தான் போயிட்டு இருந்தது. இதுல ஒரு விஷயம் அந்த இடத்துல பேசும் பொருளா என்ன இருந்தது அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இடம் மாறினால மாற்றி பேசுறாரு அப்படிங்கிற விஷயத்த செங்கோட்டையன் குறிப்பிட்டிருந்தாரு. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இடம் நீங்க தான் இங்க இருந்து அங்க மாதிரி இருக்கீங்களே தவிர நான் என் ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கேன்னு பதிவு பண்ணியிருந்தார். அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, அவர் என்னதான் இடம் மாறி இருந்தாலும் அவர் இதயத்துல இருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படம் என்னைக்குமே மாறல, அது அப்படியே தான் இருக்கு. ஆனால் உங்களுடைய இதயத்துல இருக்கிற தலைவருடைய படம் தான் மாறி இருக்கு அப்படிங்கறத அந்த இடத்துல ஒரு காமெடியா தான் அந்த இடத்துல பதிவிட்டு இருந்தார்கள். இருந்தாலும் அந்த விஷயத்த அவை குறிப்பிலிருந்து நீக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு நார்மலான கான்வர்சேஷனாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இதுல ஒரு சர்ச்சையை கிளப்பும் விஷயமா அமைந்தது தான் சூலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு சுகுமார் பேசிய பேச்சு தான் இந்த இடத்துல பெரும் பேசும் பொருளா இருக்கு. அவருடைய உரையை தொடங்கினப்பவே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நேற்று திரு MRK பன்னீர்செல்வம் அவர்கள் பேசிய விஷயம் என்ன பேசினார் அப்படின்னா, எங்க ஆட்சியில நாங்க டென்ஷனாவே இருந்தோம், ஆனா இந்த ஆட்சியில ரிலாக்ஸா இருக்காங்க அப்படிங்கறத பதிவு பண்ணியிருந்தார் இல்லையா. அந்த விஷயத்தை எடுத்துக்காட்டா வச்சு உங்க வீட்டுக்கு ஒருவேளை ஈடியோ விஜிலன்ஸோ கதவை தட்டிடுவாங்க அப்படிங்கிற பயத்துலதான் நீங்க டென்ஷனா இருந்திருப்பீங்க அப்படின்னு அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தார். என்னவா இருந்தாலும் அந்த விஷயம் தவறான விஷயம். ஏன்னா இந்த இடத்துல பேசக்கூடிய விஷயங்கள் இது கிடையாது. இந்த விஷயத்துல குற்றங்கள் எது, இந்த பட்ஜெட்ல இது தாக்கல் பண்ணியிருக்கோம், இது சரியா இருக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணலாமே தவிர அந்த விஷயத்த அவை குறிப்புல இருந்து நீக்கியிருக்காங்க. அண்ட் இதுக்கு பல பேர் எதிர்ப்பு திமுக தரப்புல இருந்து தெரிவிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, திரு ஈவா வேலு இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, முன்னாடி மாதிரி இப்ப சட்டசபை கிடையாது. ஏன்னா முன்னாடிலாம் நம்ம பேசுவோம், அதுல எது தவறா இருக்கோ அதை அவை குறிப்புல இருந்து நீக்குவீங்க. இப்ப என்னதான் அவை குறிப்புல இருந்து நீக்கினாலும் லைவ்ல டெலிகாஸ்ட் ஆயிருக்கு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிற விஷயத்துல நீங்க ஏதாவது தவறா பேசுங்க அப்படின்னா அது நாளைக்கு எங்களுக்குமே கெட்ட பேரா தான் அமையும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருந்தாரு. அதற்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் இன்னைக்கு என்ன எந்திரிச்சு சொல்றாரு அப்படின்னா, உங்க மேலேயுமே சிபிசிஐடி இன்கம் டேக்ஸ் வழக்கெல்லாம் இருக்கு, நாங்களும் பேசணும்னு நினைச்சா என்ன வேணாலும் பேசலாம், தவறா எப்பயுமே குறிப்பிடக்கூடாது அவருடைய விளக்கத்தையும் பதிவு பண்ணியிருந்தாரு. அண்ட் நேரு அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவருமே இந்த இடத்துல எந்திரிச்சு நீங்க சும்மா தவறுதலா பல விஷயம் பேசிட்டு இருக்கீங்க, நாங்க மக்கள் எங்களை வெறுத்துட்டாங்க, மக்கள் எங்களை விரும்பல அப்படின்னு சொல்லி, மக்கள் வெறுத்துட்டாங்க அப்படின்னா நாங்க இந்த இடத்துல உங்களுக்கு எதிர்க்க உட்கார்ந்துருக்க மாட்டோம், மக்களுடைய அன்பு உங்களுக்கு எங்களோட கொஞ்சம் அதிகமா கிடைச்சனால மட்டும்தான் நீங்க அங்க இருக்கீங்க, நாங்க இங்க இருக்கோம், மற்றபடி நீங்களும் வெறும் 108 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கீங்க, இந்த இடத்துல உட்கார்றக்கான தகுதியவே நாங்க தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நேரு பதிவு பண்ணியிருந்தார். அப்போ ஆப்போசிட்ல பல சலசலப்பு, என்னதாக இருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிச்சோம் அப்படின்னு. அண்ட் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சுகுமார் இருக்கார் இல்லையா, அவர் யாருன்னா இதற்கு முன்னாடி போன ஆட்சியில திமுக அமைச்சரோட சேர்ந்து மக்கள் பணி ஆற்றினவர் தான். அதையும் திரு MRK பன்னீர்செல்வம் அந்த இடத்திலேயே குறிப்பிட்டிருந்தார். இந்த சுகுமார் போன தடவை எங்க இருந்தாரு, இப்ப எங்க மாறி இருக்காருன்னு எல்லாத்துக்கும் தெரியும்.
அங்க போயிட்டனால நீங்க இந்த மாதிரி தவறுதலா குறிப்பிட்டு பேசக்கூடாது அப்படின்னு சூலூர் சுகுமார் அவர்கள் பதிவு பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளா பல பேருக்கு அவங்களுடைய பகுதியில பட்டா வழங்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து அங்க எழுப்பியிருக்காரு. அதற்கு திமுக தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஆட்சியில கிட்டத்தட்ட 72 லட்சம் மக்களுக்கு பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்க குறிப்பிடுற அந்த பட்டா வழங்காதவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, புறம்போக்கு நிலங்கள் இருக்கு இல்லையா, அதாவது தகுதியில்லா இடங்களில் வந்து வசிப்பவர்கள், முறையான உரிமம் இல்லாம வசிக்கிறவங்களுக்கு தான் இன்னும் பட்டா வழங்காம இருக்கும். அது சரி பார்த்து குற்றச்சாட்டா வைக்கணும். நீங்க பாட்டுக்கு குற்றச்சாட்டு கையில இருக்குன்னு அது சரியா தப்பான்னு பார்க்காம குற்றச்சாட்டா வைக்கக்கூடாதுன்னு திமுக தரப்புல இருந்து. மொத்தத்துல சட்டசபையை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறது நம்ம பல பேருக்கு தெரியாது, சில பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப இருக்கிற சட்டசபை எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரியே ஒருத்தர் ஒரு பால் போடுறாங்க, ஒருத்தர் அடிக்கிறாங்க. இந்த சைடு ஒருத்தர் பால் போடுறாரு, ஒருத்தர் அடிக்கிறாரு. இந்த மாதிரியே தொடர்ச்சியா வந்து கேள்விக்கு என்ன பதில், இந்த கேள்விக்கு இதுதான் பதில், இந்த கேள்வி நீங்க வைக்கிறீங்களா இது குற்றச்சாட்டுக்கு இது பதில், இல்ல இந்த குற்றத்தை நாங்க மாத்திக்கிறோம், இப்படின்னு தான் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. இது வந்து மக்களுக்கு ஒரு நல்லாட்சி வழங்குறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் செய்யற தப்பை ஒருத்தர் சுட்டி காட்டினால் மட்டும்தான் அந்த தப்பை வந்து சரி செஞ்சுப்பாங்களே தவிர, எல்லாத்துக்கும் எல்லாவும் ஜால்ரா தட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா எந்த விஷயமும் சரியா வராது. ஸோ அந்த விஷயத்த இந்த ஆட்சியில முறையா செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நாமளும் நம்புவோம். ஸோ தொடர்ச்சியா திமுக தரப்புலையும் மற்ற கட்சிகளுடைய தரப்புலையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்ல நீங்க மக்களுக்கான எதையும் விஷயமே புதுசா ஆட் பண்ணல, எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்தது தான் பைண்டிங் ஷீட் போட்ட மாதிரி ஒரு கவர் போட்டு அதை வந்து வெளியிட்டிருக்கீங்களே தவிர புதுசா நீங்க எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது தான் மற்ற கட்சிகளோட தரப்புல இருக்கிற குற்றச்சாட்டா இருக்கு. ஆனா தாவேகா தரப்புல இதுக்கு பகிரங்கமா பல எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த விஷயத்துக்கு நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம், கவர்மெண்டோட ட்ரெஷரிக்கு இவ்வளவு அமௌண்ட் உள்ள வந்திருக்கு, கிட்டத்தட்ட 15,000 கோடி வந்து ட்ரெஷரிக்கு இந்த 60 டேஸ்ல வந்திருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் பதிவு பண்ணிருக்காங்க. சோ என்னவாக இருந்தாலும் மக்களுக்கான சரியான விஷயம் மக்களை போய் சேர்ந்தால் அந்த ஆட்சி நல்லாட்சியாக சிறக்குங்கிறது தான் மக்களுடைய தீர்ப்பு. ஸோ தொடர்ந்து தமிழக அரசியல்ல என்னென்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 இருக்கிற வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதே மாதிரி அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். இன்றைய கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. ஆடி ஆஃபர் எங்குமில்லா வகையில் பூர்விகா. ஃபார் பெட்டர் எஜுகேஷன் இன் தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.